எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2343வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் புதிய நாளை தந்ததுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நேபாளத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்களிலே பெரு வெள்ளத்தினால அநேக உயிர் சேதங்கள், அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேக அங்க பொருள் சேதமாயிருக்கிறது. எனவே நேபாளத்துல இருக்கிற எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட அவர்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் அதில் உள்ள 23வது வசனம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே என்று பார்க்கிறோம். இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடிக்கு திறப்பின் வாயிலே ஆண்டவருக்கு முன்பதாக நின்றிருக்கிறான். ஆண்டவருடைய கோபம் மாறுவதற்காக மோசே திறப்பின் வாயிலே நின்றிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். ஓரைப்பிலே வரும்போது அவர்களுக்கு இஷ்டப்படி அவர்கள் எகிப்தின் தெய்வத்தை இங்கே உருவாக்கி அதுதான் நம்மை நடத்தினது என்று சொல்லி ஆரோன் மூலமாக செய்யப்பட்டதுல ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்ததுனால ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமிடுகிறார். அப்பொழுதுதான் அவர்களுக்காக திறப்பின் வாயிலே இந்த மோசே நின்றிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அநேகருக்காக நீங்களும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டும். அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார். ஆனால் விசுவாசிக்கவில்லை, ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆண்டவரிடம் நன்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆண்டவர் 10 கட்டளைகள் ஒன்று சொல்லியிருந்தார், என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவர்கள் தேவத்தை உண்டாக்கினார்கள், அதே போல தேவத்தை நமஸ்கரித்தார்கள். இந்த ரெண்டுமே தேவனுக்கு விரோதமான பாவம்தான். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை தான் வைக்கணும். ஆண்டுடைய அன்பை ருசித்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு தான் முதல் ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்காதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆண்டவரை முறுமுறுப்பாங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, சில இக்கட்டு சூழ்நிலை விசுவாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஏன் வாழ்க்கையில இப்படி செய்யறான்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்கே செய்வார், அவர் ஒரு நாளும் தீமையை செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவராகி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு திட்டமிட்டு இருந்தாலும் ஒரு மோசே அவர்களுக்காக திறப்பில் நின்றான். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேசம் அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. தேசம் பாவத்துக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு மோசையை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்களுக்காக, அதுவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால நிற்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நேரம் கிடைக்கும் போது நேரத்தை ஒதுக்கி நாம் தேவ சமூகத்துல நிற்க வேண்டும். ஆண்டவரே, எங்க மக்களுடைய பாவங்கள் விலகட்டும், அவர்கள் பரிசுத்தரை நோக்க வேண்டும், எங்களுடைய ஜனங்கள் உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசையை போல ஜெபிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், என்னையும் அழைத்திருக்கிறார். நாம் ஒன்று கூடி நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்தந்த மக்களை அந்தந்த பகுதியை கர்த்தர் பாதுகாக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நான் தேசத்துக்காக திறப்புல நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. நீங்க ஜெபிக்கும் போது உங்களால் அநேக மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா நிற்கும் போது அவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடி துறப்பில நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆனால் அந்த ஒரு மனிதன்
நீங்களாய் நானாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய தேசத்தை கர்த்தர் இன்னும் அநேக ரட்சிப்புகளை, இன்னும் அநேக எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவங்கள் மாறுவதற்கு, ஜனங்கள் இன்னும் உம்மை அறிவதற்கு, ஜனங்கள் எக்காரணத்தை கொண்டு உம்மீது முறுமுறுக்காதபடி ஆண்டவரை நாங்கள் திறப்புல நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்றைக்கு மோசையை தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டு வந்தீரே, இன்றைக்கு எங்களையும் தெரிந்திருக்கிறீர். நாங்களும் ஆண்டவரே நல்ல ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. தேசத்துல ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் முழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆதரவா இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்தின் வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து இயேசு உண்மையாய் ஜீவன் பிரியும் வரை உமக்காய் ஓடிடுவே. எஜமானன் நீங்க தானே.